அத்திப்பட்டி கிராமத்துல கோபால்ங்கிறவரை வசிச்சு வந்தாரு. அவர் சொந்தமா ஒரு மூங்கில் பிரியாணி கடையா வச்சிருந்தாரு. என்னதான் அவர் சொந்தமா கடை வச்சிருந்தாலுமே அவருக்கு ஊரை சுத்தி நிறைய கடன்கள் இருந்தது. ஐயோ கடவுளே, என்னைக்குதான் இந்த கடன்லாம் அடைக்க போறேன்னு தெரியல. என்ன லாபம் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்தா கூட வீட்டு செலவுக்கே அது சரியா போயிருது. மத்தபடி எந்த செலவுமே கொடுக்க முடியல. என்னத்தை தான் நான் பண்றதுன்னு எனக்கே தெரியல. கடவுளே, எனக்கு சீக்கிரம் ஒரு வழியை சொல்லு. அவரு மூங்கில் பிரியாணிக்கு தேவையான மூங்கில் எல்லாத்தையுமே அழகா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. போதும், இப்போதைக்கு இந்த மூங்கில் போதும். இதை எடுத்துட்டு போவோம். பிரியாணிக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் அடுத்து வேணும்னா வந்து எடுத்துக்குவோம். அவர் அந்த மூங்கில்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மூங்கில் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏன்ப்பா வட்டியை சொல்லி சொல்லி தான் வந்து கட்டுவியாப்பா? எத்தனை தடவை நான் வீட்டுக்கு அங்கேக்கே நடக்க முடியும்? உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? என் அசலை என்னைக்குப்பா கொண்டு வந்து கட்டப்போற? ஏமா, நான் வட்டியை தான் மாசம் தவறாம சரியா கொடுத்துட்டு இருக்கேன்ல. அப்புறமும் அங்கேக்கு இங்குக்கும் நடந்தா நான் என்னம்மா பண்ண முடியும்? நான் அசல் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுத்துட்றேன். அதான் வட்டி தவறாம கொடுக்குறேனே, அப்புறம் என்ன? இங்கே பாரு, நான் உன்கிட்ட வட்டியை கேட்க வரலப்பா, அசலை கேட்கத்தான் வந்திருக்கேன். 2 வருஷம் ஆச்சு பணம் கொடுத்து, இன்ன வரைக்கும் அசல் முழுசாக வந்து சேரல. எனக்கு முழுசாக சீக்கிரம் வந்து சேரணும். சரி சரி, 5 பிரியாணி ரெடி ஆனதுமே வீட்டுக்கு அனுப்பு. புரியுதா? நான் போயிட்டு வரேன். வட்டியை விட இந்த அம்மாவுக்கு தினமும் 5 பிரியாணி கொடுத்தேன் என் காசெல்லாம் போயிடும் போல. ஒரு நாளைக்கு மட்டுமே இந்த அம்மா 500 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டு போகுது. அப்போ மாசத்துக்கு என்ன ஆச்சு? இதுக்கே என் காசு முழுக்க போயிருந்துச்சா? அவன் புலம்பிக்கிட்டே மூங்கில் பிரியாணியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பா, ஒரு வழியா மூங்கில் பிரியாணியை தயார் பண்ணியாச்சு. இனி கடைக்கு எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிப்போம். அவன் தன்னோட மூங்கில் பிரியாணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் கடையில விற்க ஆரம்பிச்சான். அவங்களும் அந்த மூங்கில் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஏன்ப்பா, உன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு நினச்சே மறந்தே போயிட்டேன். உன்னோட ஃப்ரெண்டு சதீஷ் இருக்கிறான்ல, அவன் புதுசாக மாளிகை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கான் தெரியுமா? அவனும் உன்ன மாதிரி பிரியாணி கடையை தான் வச்சான். இப்போ வீடை கட்டி போட்டான்ல, நீ அப்படியே இருக்க. ஐயா, அவங்க அம்மா அப்பா அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவன் வீடு கட்டுவான். ஆனா பாத்தீங்களா, இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தவன் பணம் வரவும் என்கிட்ட பேசுறது கூட இல்லை. சரியா? என்னையா பண்றது? நமக்கு ஊரை சுத்தி கடன்லயே நம்ம காசெல்லாம் கழிஞ்சு போயிருது. இதுல எங்கிட்ட சொந்த வீடு கட்டுறது? என்னவோப்பா, உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறி வந்துட்டாங்க. நீ இன்னும் அதே இடத்துல அப்படியே இருக்கிற. நீ சீக்கிரம் எதையாவது ஒன்று சம்பாரிச்சு சீக்கிரம் வீட்டை கட்டப்பாரு. புரியுதா? சரி சரி, மூங்கில் பிரியாணி எடுத்துட்டு வரியா? போய் உட்காருங்கய்யா, இந்த கொண்டு வந்துடுறேன். அந்த கடைக்கார கோபால்ங்கிறவரு அவருக்கு பிரியாணியை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. எப்பா கோபாலா, எனக்கு ஒரு மூங்கில் பிரியாணி கொடுக்குறியாப்பா? எப்பா என்ன வெயிலுப்பா, வெளியவே வர முடியல. என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இப்படி கொளுத்தி அடிக்குது வெயில். என்ன பாட்டிமா, உங்க மக உங்ககிட்ட பேசுச்சா? தினமும் உங்க மக பேசல வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்காச்சும் உங்க மக வீடு தேடி வந்து பேசுச்சா என்ன? இத்தனைக்கும் பக்கத்து வீட்லயே தான் இருக்கிறீங்க, பேசிக்க மாட்டேங்கிறீங்க. ஏமா, நம்ம வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை. இதில் கோவப்பட்டு என்ன பண்ணுறது? ஒரு தெருவு தானே, அடி எடுத்து வச்சு போய் பேசேன். அட அதெல்லாம் வேணாப்பா. நான் போய் பேசினேன்னா அவள் திருப்பி கோவப்பட்டு என்னை வெளியே போந்தான் சொல்லுவா. அந்த வார்த்தையெல்லாம் கேட்குற தைரியம் எனக்கு கிடையாது. அவளா என்னைக்கு வரணுமோ வரட்டும். அந்த கடவுள்கிட்ட கூட அதை தான் வேண்டுறேன், அவள் சீக்கிரம் என்கிட்ட வந்து பேசணும்னு. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் உங்களோட மக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பாருங்க. அம்மா பாசம் சும்மா விடுமா? கட்டாயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அம்மானா. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பேசுவாங்க பாருங்க. எல்லாருமே அவரோட மூங்கில் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது வழக்கமா வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்க. அந்த கோபால்ங்கிறவரும் அன்னைக்கான கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பினாரு. தினமும் அவர் கடனை பத்தி யோசிச்சுட்டு மட்டும்தான் வீட்டுக்கே போவாரு. காலையில எந்திரிச்சதுமே பழக்க போல தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கும் அதே மாதிரி மூங்கில் காட்டுக்கு போனாரு. அட என்னடா இது, எல்லா மரத்துலையும் இலை நிறைய இருக்கு. இந்த 2 மரம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்குதே. பரவாயில்ல, இந்த மரத்துல அவ்வளோவா இலை இல்லை. இதவே நம்ம வெட்டி மூங்கிலுக்கு எடுத்துட்டு போவோம். பரவாயில்லையே, இதை பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. இது வித்தியாசமாகவும் இருக்கு. இதவே எடுத்துட்டு போய் இன்னைக்கு நம்ம மூங்கில் பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் பிரியாணியை செஞ்சு கடைக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஆகா, பிரியாணி வாசனை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. அவன் செய்கிற பிரியாணி வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அருமையா இருந்தது. அது மட்டும் இல்லாம பிரியாணியே அந்த ஊரோட ஊர் தலைவர் சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டு இருக்கப்பே ஒரு இதை மனசுல நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டாரு.
ச்சே, நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய பானையில தங்க கசா நம்ம முன்னாடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம அதை வச்சு ஒரு பெரிய மாளிகை வீடே கட்டிடலாம். இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப என்னென்ன நினப்பெல்லாம் வருதுல்ல. ஆனா அதெல்லாம் நடக்கிற காரியமா? சாப்பிடுவோம். இப்படி சொல்லி முடிச்சுட்டு அவர் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலே அவரோட ஆசையெல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சது. அட, நம்ம மனசுல இப்பதானே நினைச்சோம் இந்த பானையில இவ்வளோ தங்க காசு இருந்தா எப்படி இருக்கணும். எப்படிடா அதுக்குள்ள வந்துச்சு? அட, இந்த மூங்கல் பிரியாணியில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. இதை சாப்பிட்டுக்கிட்டே நினைச்சா கண்டிப்பா நடந்துருச்சு. அந்த ஊர் தலைவருக்கு அதிர்ச்சி தாங்கவே முடியல. ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. எப்பா, உன் மூங்கில் பிரியாணி ரொம்பவே அருமை. இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிட்றப்ப நம்ம முன்னாடி பானையில நிறைய காசு இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சோம், அதே மாதிரி வந்துருச்சுப்பா. அட, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. உண்மையிலும் உன் மூங்கில் பிரியாணி ஏதோ மாயாஜாலம் இருக்குப்பா. இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நினச்சா உடனே நடக்குது. பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ தங்க காசு கிடச்சிருச்சு. உண்மையிலே உனக்கு ரொம்ப நன்றிப்பா. நான் இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போறேன். அந்த கோபால்ங்கிறவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அந்த மூங்கில் இருக்குன்னு அவரும் யோசிச்சாரு. அட, என்ன இது? இந்த மூங்கல் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஏதாவது நினச்சா நடக்குமா? என்னடா இது மாயாஜாலமா இருக்குது. சரி, பாட்டி வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி பார்ப்போம் அவங்களுக்கு நடக்குதா என்னன்னு. அப்போ தெரியும் இது உண்மையா பொய்யான்னு. ஆனால் அவர் நினச்சதுமே எப்படி அங்கே பொற்காசெல்லாம் வந்திருக்கும்? ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது. பாட்டி, இந்த மூங்கில் பிரியாணியை இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஏதாவது நினச்சா அது கண்டிப்பாக நடக்குதா? ஊர் தலைவர் இப்போ சாப்பிட்டாரு. அவர் பொற்காசை வேணும்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி முன்னாடி வந்துருச்சு பாட்டி. அதனால நீங்களும் அது மாதிரி ஏதாவது நினச்சிட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். ஏன்ப்பா, இதெல்லாம் சினிமாவில் தான்ப்பா நடக்கும். உண்மையான வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது. நீ பேசாட்டுக்கு எனக்கு பிரியாணியை கொடு. நானே வேதனையில் வந்திருக்கேன். நீ என்னை போட்டு வெறுப்பேத்தாதப்பா. இல்லை இல்லை பாட்டி, நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. எனக்கும் அது என்னமோ ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நினச்சிக்கோங்க பாட்டி, கண்டிப்பாக நடக்கும். அந்த பாட்டியும் தன்னோட மகன் தங்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டி சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த பாட்டியும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே நான் நினச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டேன். என் மகன் வந்து என்கிட்ட பேசணும்னு. அவள் என்ன என்னை தேடி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டா இருக்கா? ஏன்ப்பா, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கிற? இல்லை பாட்டி, ஊர் தலைவருக்கு சரியாக நடந்துச்சு. அப்படின்னா உங்களுக்கும் நடக்கணும் தானே? அம்மா, அம்மா, என்னை மன்னிச்சிருமா. அன்னைக்கு ஏதோ சண்டையில் உன்னை திட்டி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இனிமேல் என் கூட பேசாமல் இருக்காத. நீ வழக்கம் போல் வீட்டில் வந்து என்கிட்ட பேசணும், புரியுதா? கண்ணு, எனக்கு இதுவே சந்தோஷம்மா. நீ பேசலேன்னு சொன்னது என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எல்லாமே இந்த மூங்கில் பிரியாணினால தான். என்னம்மா சொல்கிறீங்க? மூங்கில் பிரியாணியா? அதில் என்னம்மா அப்படி இது இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. தம்பி, நீ சொன்ன மாதிரியே என் மகன் வரணும்னு நினச்சேன் அந்த மூங்கில் பிரியாணி சாப்பிடும் போது. அதே மாதிரி அவள் வந்துட்டா. அந்த மூங்கில்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குப்பா. கண்டிப்பாக அது ஒரு மந்திரமாக தான் இருக்கணும். நல்ல மந்திரமாக இருக்குது. ரொம்ப நன்றி என் மகளையும் என்னையும் சேர்த்து வச்சதுக்கு. சரி, நான் கிளம்புறேன். என்ன? நான் கூட நம்பல. இப்போ உங்கள் விஷயத்தில் நான் முழுசாக நம்புகிறேம்மா. கண்டிப்பாக இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிட்டனால தான் உங்களுக்கு நடந்திருக்குது. சரி சரி, போயிட்டு வாங்க. அந்த கோபால்ங்கிறவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அந்த அதிசய மூங்கில் அவர் கையில கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவரும் தன்னோட மனசுல பிரியாணியே செய்யாம நிறைய மூங்கில் பிரியாணி என் கடைக்கு வரணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி அங்க பிரியாணி எல்லாமே கூடுச்சு. அவரும் நல்ல லாபத்துக்கு வித்து அவரோட கடன் எல்லாத்தையும் அடைச்சாரு. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி இந்த அதிசய மூங்கிலே கண்ணில் காட்டினதுக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.